காலபுருஷனுக்கு 3வது ராசி மிதுன ராசி. மிதுன ராசி வந்து பாத்தீங்கன்னா ராசியிலேயே குரு உட்கார்ந்து இருக்கிறார். ஆனா வக்கரகதியில இருக்கிறார். வக்கரகதியில இருக்கிறதுனால ஓரளவுக்கு வந்து நம்ம இதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஜென்மத்துல வியாழன் இருக்கும்போது வக்கரமாகும் போது பலன்கள் கொஞ்சம் ரிவர்ஸ் ஆக நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால வந்து ஜென்ம குருவாக இருந்தாலும் இந்த மாசம் வந்து ஓரளவுக்கு மிதுன ராசிக்காரவங்களுக்கு நல்ல பலன்கள் கண்டிப்பா இருக்கு. கடந்த சில நாட்களாக ஜென்ம குருவோட ஆதிக்கத்துல மிதுன ராசி மாட்டிட்டு இருக்கு. ஃபேமிலி இஷ்யூஸ், ஃபேமிலி பிரச்சனைகள்னு இருக்கும். ஃபேமிலியை விட்டு வெளியே நல்ல நேம், ஃபேமிலிக்குள்ள சில பிரச்சனைகள்னு இருந்துச்சு. இப்ப ஜென்ம குரு வக்கரமாகிறதுனால ஓரளவுக்கு வந்து இப்ப மிதுன ராசிக்கு நல்ல நேரம்னே சொல்லலாம். ஆனா கடந்த ஒரு மாசமா மிதுன ராசிக்கு நல்லா இல்ல. ஏன்னா 8ஆம் இடத்துல எல்லா கிரகமும் மாட்டிக்கிடுச்சு. சரிங்களா? சோ இப்ப 8ஆம் இடத்துல இருந்து எல்லா கிரகமும் நகர்ந்து வரப்போகுது இந்த மாசம். சரிங்களா? அப்ப பிப்ரவரி மாசம் வந்து பாக்கியஸ்தானத்துக்கு எல்லா கிரகமும் நகர்ந்து வருது. 6ஆம் தேதி சுக்கிரன் வர்றாரு, 4ஆம் தேதி வந்து புதன் வர்றாரு, 23ஆம் தேதி செவ்வாய் வர்றாரு, 13ஆம் தேதி சூரியன் வர்றாரு. எல்லா கிரகமும் 8ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடத்துக்கு வர்றது குருவுடைய பார்வையை வாங்குறதெல்லாம் கண்டிப்பான முறையில மிதுன ராசிக்காரவங்களுக்கு கண்டிப்பான முறையில நல்ல பலன்கள் இந்த மாசம் எதிர்பார்க்கலாம். ஓரளவுக்கு இந்த மாதம் மிதுன ராசிக்காரர்களுக்கு அதி அற்புதமான நல்ல பலன்களே. பிறந்த கால ஜாதகம் ரொம்ப முக்கியம். பிறந்த கால ஜாதகத்துல கிரகங்கள் நல்லா இருக்கான்னு பார்க்கணும். பிறந்த கால ஜாதகத்துல கிரகங்கள் நல்லா இருந்து நல்ல தசா புத்தி ஓடுச்சுன்னா கண்டிப்பான முறையில மிதுன ராசிக்காரவங்களுக்கு பெரிய பாதகம் இருக்காது. என்னுடைய நண்பர் ஒருத்தருக்கு வந்து மிதுன ராசி தான். ஜென்ம குரு ஓடியுமே அவருக்கு பிரச்சனையே இல்லாம இருக்கிறார். ஏன்னா அவர் ஜாதகத்துல தசா புத்தி நல்லா இருக்கு. அதே போல அவர் பிறந்த கால ஜாதகத்திலேயே அவர் வந்து மிதுனத்துல குரு இருந்து பிறந்திருக்கிறாரு. இப்ப கோச்சாரப்படியும் அதே இடத்துல குரு வரும்போது அவருக்கு பல நல்ல வாய்ப்புகள் தேடி வந்துச்சு. சோ அப்ப பிறந்த கால ஜாதகப்படி பாருங்க, அவருக்கு ஜென்ம குரு இப்ப ஜென்ம குரு பொதுவா மிதுன ராசிக்கு படுத்துற மாதிரி அவருக்கு இல்ல. அவர் இப்ப நல்லா இருக்கேன்றாரு. காரணம் அவரோட பிறந்த கால ஜாதகம். பிறந்த கால ஜாதகம் நல்லா இருக்கிறதுனால இப்போ கோச்சாரம் அவருக்கு நல்லா சப்போர்ட் பண்ணி அவரை நல்லபடியா கொண்டு போகுது. ஸோ பொதுவா ஜென்ம குரு வந்து மிதுன ராசிக்கு படுத்தும்னு சொல்ல முடியாது. பிறந்த கால ஜாதகமே முக்கியம்னு சொல்லணும். பிப்ரவரி மாசம் ஓரளவுக்கு நல்ல மாதமாக மிதுன ராசிக்கு இருக்கும். மிதுன ராசிக்காரவங்க வழிபட வேண்டிய தெய்வம்னு வந்து பாத்தீங்கன்னா யோக நரசிம்மரை வழிபடலாம். சனிக்கிழமை புதன்கிழமைகள்ல யோக நரசிம்மர் வழிபாடு செய்வது கால சிறப்பு. லட்சுமி நரசிம்மர், யோக நரசிம்மர் வழிபாடு, நெய் விளக்கு போட்டு சாமி கும்பிடுறது நிச்சயம் நல்ல ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தரும். நன்றி.